Hey guys, I'm here with Kavika. So basically I'm going to be showing you like in a small little way to kind of do a back row. So hold it. 1 second. Here. Hold on. So record it, okay? அதோட பிராண்டை மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இவங்க பிராண்டை ப்ரோமோட் பண்ற மாதிரி அந்த ஆட்லெட்ஸை வச்சு இன்டர்வியூ பண்றது, மேகசின்ல போட்டோ ஷூட் பண்றதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது நம்ம ஹீரோன் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஏஜென்ட் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு மட்டும் ஆளுடைய தாட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து விளம்பரப்படுத்தலாம், ப்ரோமோட் பண்ணலாம். அதனாலதான் இந்த மாதிரி ஆண்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. அப்படியே கம்பெனிக்கு வந்துருந்தாங்க. அவங்க பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏனத்தால கிடையாது, எல்லாருமே ஆண்கள் தான். இவங்க மட்டும் தான் ஒரு லேடி ஸ்போர்ட்ஸ் ஏஜென்டா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கெவின் கேலின்னு சொல்லிட்டு 2 பேரு நைட் சீட்ல ஆடுவாங்களாம். அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க வேலை பார்க்குற மெயில் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நைட், அதாவது நம்ம ரம்மி இருக்குல்ல அதே மாதிரி போக்கர் அந்த கேம் வந்து பிளே பண்ணுவாங்களாம். அதை வந்து போக்கர் நைட் சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அந்த போக்கர் நைட்ல கம்பெனில நடக்கக்கூடிய சீக்கிரட்ஸ் எல்லாம் பத்தி பேசிப்பாங்க போல. அப்ப இவரு வந்துட்டு அந்த போக்கர் நைட்டை வந்து ஜாயின் பண்ணி இவரை மட்டும் இன்வைட் பண்ணவே லேடி அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி வச்சு கம்பெனில யார் தான் வந்து அடுத்ததான் பார்ட்னர் ஆக போறாங்க